லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுதுதான் தேவதூதன் சொல்லுகிறார், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. இயேசுனுடைய பிறப்பின் நல்ல செய்தியை கொண்டு வந்த தேவதூதன் சொல்லுகிறார், அவர் வந்து நின்ற பொழுது அந்த இடம் முழுவதும் மகிமையினால் பிரகாசித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அந்த இரவு நேரத்தில் வந்து நின்ற பொழுது அந்த இடம் முழுவதும் பிரகாசிக்கிறது. கண்ட மெய்ப்பர்கள் எல்லாம் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்ப்பர்கள் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவதூதன் வந்து நின்றாலே பயந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. பரலோகத்தினுடைய தூதன் வந்து நிற்கும் பொழுது, பார்க்கும் பொழுது ஒரு பயம் உண்டா. அப்பொழுதுதான் தேவதூதன் பார்த்து சொல்லுகிறார், மெய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு பயத்தை நீக்குகிற ஒரு பிறப்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, நம்மை தைரியப்படுத்துவதற்காக இயேசு இந்த உலகத்துக்குள் பிறந்தார். அன்றைய காலகட்டங்களிலே தேவதூதன் வந்துவிட்டால் பயம்தான். யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ அல்லது எங்கள் எதிரணியை சார்ந்தவரோ? அப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், உன் பாதரட்சியை கலச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. பயந்து விழுந்து வணங்குகிறார். தேவதூதன் வந்து நின்றாலே அப்படித்தான். ஏனென்றால் அவர் பரிசுத்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். நாமோ பாவத்திலிருந்து பிறந்த மனிதர்கள், பாவிகள். அப்படி இருக்கிற பட்சத்திலே பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வரும் பொழுது உண்டாகிற பயம்தான். அங்கே அந்த பயத்தோடு கூட மெய்ப்பர்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தை பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய பயத்தை பூரணமாய் விளக்குகிற பிறப்பு. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நம்மை முதலாவது பயத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய பிறப்பு இயேசுடைய பிறப்பு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பயத்தோடு நீங்க இருந்து கொண்டு இருப்பீர்கள் சொன்னால், பயத்தை எடுத்து போட இயேசு பிறந்தார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நல்ல செய்தி வந்தது. ஏனென்றால் பாவியான மனுஷனாய் இருக்கிறபடினாலே பரிசுத்த இடத்திலிருந்து அந்த தூதனை கண்ட பொழுது பயம் உண்டாயிற்று. ஆனால் தேவதூதன் சொன்னார், பயப்படாதிருங்கள். பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தேவதூதனை வணங்கும்படி யோவான் பாதத்திலே விழுந்த பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் உன் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து சாட்சியிடுகிற உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி. அப்படியானால் நீ என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய இயேசு இந்த உலகத்துக்குள் பிறந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அவருக்குரிய பரிசுத்தத்தை, அவரால் உண்டாயிருக்கிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாய் இருக்க போகிறீர்கள்.
அந்த பரிசுத்தத்துக்கு பாத்திரவான்களாக்கப்படும்படியாக இயேசு இந்த உலகத்துக்குள் பிறந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்க. முதல்ல நமக்கு பயத்தை நம்மளை விட்டு எடுத்து போட இயேசுடைய பிறப்பு. பயப்படாதிருங்கன்னு நல்ல செய்தி நமக்கு கிடைச்சு. நம்ம பயத்தை நம்மை விட்டு அகற்றுகிறது இயேசுடைய பிறப்பு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் அண்டையிலே சேர முடியாது. உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே போக முடியாது. உள்ள போய் பார்க்க முடியாது. திரைச்சலைக்குள்ள இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் போய் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இப்பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியப்படும்படி செய்கிற பிறப்பு. தேவனிடத்துல தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாக செல்வதற்கு தைரியத்தை ஏற்படுத்துகிற பிறப்பு. மனிதன் எப்படி மனிதனோடு தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமோடு கூட தேவன் எப்படி பேசிக் கொண்டிருந்தாரோ, உலாவிக் கொண்டிருந்தாரோ, அந்த நிலைக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த போகிறது. ஆகவேதான் இயேசுவை கொண்டு அந்த நிலைக்கு மறுபடியும் கொண்டு வந்ததனால தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். தெய்வம் மனிதனாக இப்பொழுது மனிதர்களோடு கூட இருக்கும்படி பிறந்து விட்டார். ஆகவேதான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்க. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகளை போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக தெய்வம் பிறந்து விட்டார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பிதாவாகி தேவன் அண்டையில் அந்த மகிமைக்கு பக்கத்துல போக முடியாது. இப்பொழுது மகிமை நிறைந்த தெய்வமே தேவ மைந்தனாய் உலகத்திலே பிறந்திருக்கிறார். தெய்வத்தோடு கூட நீங்கள் கலந்து விட போகிறீர்கள். ஆகவே பயப்படாதிருங்க. ஆகவேதான் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் தரல, தைரியம் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது தைரியம். பயத்தை எடுத்து போட்டு தேவனண்டையிலே சேருவதற்கு இருந்த பயம் மாறி இப்ப தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற அளவுக்கு எங்களுடைய ஐக்கியமோ பிதாவாகி தேவனோடு குமாரா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொன்னார். அந்த அளவுக்கு தேவனோடு இசைந்திருக்கிறவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறானே என்று சொல்லுகிற அளவுக்கு, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அளவுக்கு நம்மளை கிட்ட நெருங்கி சேர்த்தது. ஒரு தைரியத்தை தருகிறது, பயத்தை நீக்குகிறது அவருடைய அன்பு. அடுத்தபடியாக அவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்வதற்கான காரணம், உங்களுடைய வாழ்க்கை அது நித்திய காலமாய் நீட்டிக்கப்பட இருக்கிற வாழ்க்கை. ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எப்படி அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை போல நித்திய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை நீக்கி தைரியத்தை தருகிறார். பயப்படாதிருங்க. எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுவாங்க. நீ மரணத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயிக்க போகிறவர். மரணத்தை ஜெயிக்கிறவர் உங்கள் நடுவில் வந்து பிறந்திருக்கிறபடியினாலே நீங்களும் மரணத்தை ஜெயிக்க போகிறீர்கள். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரண பயத்தின் அடிமைத்தனம், அவைகளை விட்டு மீட்டெடுக்க வந்த இயேசு. ஆகவேதான் தேவதூதன் சொல்லுகிறார், மனுக்குலத்தை பார்த்து மெய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு தைரியத்தை தருகிறது. எப்படிப்பட்ட தைரியத்தை? பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வரும் பொழுது, இறங்கி வந்த பொழுது இவர்கள் பயந்தார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களையும் பரிசுத்தமாக்குகிறவர் பிறந்திருக்கிறார். ஆகவே பரிசுத்த சேனையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று. இரண்டாவது, தேவன் அண்டையிலே கிட்டி நெருங்கி சேர்வதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்துகிற சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்து தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறவர். தேவனே உங்கள் நடுவில் அவர் பிறந்து விட்டார்.
ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள கடந்தான். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை ஜெயிக்கிறவர் பறந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் மரணத்தை ஜெயிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாதிருங்க. இன்றைக்கு ஒருவேளை பப்புரமான காரியங்கள்ல நீங்க பயந்து போயிருப்பீங்கன்னா, அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் இம்மானுவேலராக உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களோ இன்றைக்கு பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை பரத்திலிருந்து வருகிறது. நம்மை தைரியப்படுத்துகிற தேவனுடைய தூது வார்த்தை.